குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிக்கிறீங்களா? மிட்டம் டெஸ்ட் நல்லா எழுதிட்டிங்களா? நல்லா நிறைய மார்க் வந்துருச்சா? வெரி குட், தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிற சம் வந்து ஸ்கொயர் ரூட், தமிழில் வந்து வர்க்கமூலம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் அல்லது வர்க்கமூலம் காண்க அப்படி கேட்பாங்க. இது எடுத்துக்காட்டு வந்து 3.21, எக்ஸாம்பிள் 3.21. கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் பவர் 4 - 12 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36 எக்ஸு ப்ளஸ் 9 இதுதான் கொடுத்துருக்குற கொஸ்டின். இதை அப்படியே எழுத போகிறோம். இப்படி போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் எக்ஸ் பவர் 4 - 12 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36 எக்ஸு ப்ளஸ் 9 கொஸ்டின் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது நம்ம 2 மார்க்கில் போட்டிருக்கோம். இப்போ இப்படி வந்ததுன்னா அதில் வந்து எக்ஸு ஒய் இந்த மாதிரிலாம் வந்தால் பவரில் அடுக்கில் பாதி போடணும்னு சொல்லியிருக்கேன். பவரில் பாதி போடணும். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 2s are 4, 2 2s are 4, 2 2 இருக்கும். அதே மாதிரி இதில் பவரில் பாதி போடுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் வரும், 2 தடவை வரும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு தடவை போடணும், இங்கே ஒரு தடவை போடணும். எக்ஸ் பவர் 4ங்கிறத பவரில் பாதி போடுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தான் எக்ஸ் பவர் 4. அதனால் இங்கே ஒரு தடவை எக்ஸ் ஸ்கொயர் போடணும், இங்கே ஒரு தடவை எக்ஸ் ஸ்கொயர் போட்டுறணும். இப்போ இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதை அப்படியே வந்து கீழே எழுதணும். பார்த்து அப்படியே கீழே எழுதணும். என்ன மீனிங்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரும்னு அர்த்தம். ஏன்னா இதுலேருந்தால் இது ரெண்டுமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது இங்கே இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே ப்ளஸில் இருக்குது, நான் மைனஸாக போட்டுருதேன். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ அடுத்து ஸ்கொயர் ரூட் அப்படின்னால அடுத்த 2 நம்பரை கீழே கொண்டு வரணும். இப்போ சாதாரண டிவிஷன் வகுத்தல்ல ஒரு நம்பரை கீழே இறக்குவோம். ஸ்கொயர் ரூட்னால் ஜோடி ஜோடியாக தான். அடுத்த 2 தான் கீழே இறக்கணும். இந்த பவர்லையும் எப்படி இருக்குன்னா பவர் 4, பவர் 3, பவர் 2 ஒன்றுமே இல்லைன்னா பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். வெறும் நம்பர் இந்த வரிசையில் தான் இருக்கணும், இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். இப்போ 2 இறக்கியாச்சு. இப்போ இங்கே என்ன இருக்கோ இங்கே இருக்கிறத 2வால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஃபார்முலா மாதிரி இது இங்கே கான்செப்ட். 2வால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். எல்லா சம்முக்கும் இதை இப்படி தான் 2வால் தான் மல்டிப்ளை பண்ணணும். உலகம் முழுக்க இப்படி தான் மல்டிப்ளை பண்ணுவாங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறப்ப. ஸோ இது ஃபார்முலா மாதிரி கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பை 2. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப முன்னால் ஒரு 2 வந்துடும். 2x ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ இந்த உள்ள என்ன ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கோ அதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் -12 எக்ஸ் கியூப் அப்படி இருக்குது. அந்த நம்பரை இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. அந்த நம்பரை அப்படியே எழுதியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே நமக்கு கிடச்சிருக்குது 2x ஸ்கொயர். அதை அப்படியே கீழே எழுதிக்கணும், 2x ஸ்கொயர். இப்போ நம்பரை கேன்சல் பண்ணணும். இந்த வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும். 2 2 6 12 1 2 2 6 2s are 12. அப்போ -6 வருது. அப்போ இங்கேயும் -6, இங்கேயும் -6. இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. நான் என்ன சொன்னேன், டிவிஷனில் இப்படி ஒரே பேஸ் வச்சு இருந்ததுன்னா பவரை சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 3ல் 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் 1. அப்போ எக்ஸ் பவர் 1 மிச்சம் இருக்குது. ஸோ எக்ஸ் இங்கேயும் போட்டுக்கணும், இங்கேயும் போட்டு பவர் 1 வந்து போட தேவையில்லை. அப்போ பாருங்கள், இது மட்டும் இருக்குது. எக்ஸ் பவர் 3 - 2ன்னு இதை எழுதணும் ஃபார்முலா படி. அதாவது a பவர் m டிவைட் a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m - n. அதுதான் ஃபார்முலா. அப்போ இதை எழுதணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 3ல் 2 போனால் எக்ஸ் பவர் 1 வந்துடும். அதை தான் இங்கே ஒரு தடவை எழுதுகிறேன், இங்கே ஒரு தடவை எழுதுகிறேன். இந்த -6 தான் இங்கே எழுதியிருக்கோம், இங்கே எழுதியிருக்கோம். இப்போ முடிஞ்சது. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கோ அதை அப்படியே கீழே இறக்கிடணும். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே கீழே இறக்கிடணும். ஏன் அப்படின்னா இதால் டிவைட் பண்ணி தான் நம்ம இந்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கும். அப்போ இங்கே வந்து இதே தான் வரும். இறக்கியாச்சு. இப்போ என்ன ஆயிரும்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். சைன் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன நம்பர் நம்ம புதுசாக போட்டோம், -6. அதே நம்பரை அப்படியே கீழே போடணும். அதே நம்பரை அப்படியே கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணுறத இங்கே எழுதணும்.
இப்போ 6 6 ஆர் 36, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ இங்கே என்ன இருக்கோ அது வரும் எக்ஸ் ஸ்கொயர். பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. 6 6 ஆர் 36. இதே தானே கீழே போடுவோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர். இது கூட நீ படிக்க தேவையில்லை. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா அங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இது சைன் சேஞ்ச் பண்ணுவோம். 42ல் 36, 42ல் 36 போச்சுன்னா 6 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 36 எக்ஸு ப்ளஸ் 9, 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36 எக்ஸ் ப்ளஸ் 9, அவ்வளோதான். இப்போ இங்கே ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இடையில இங்கே பாருங்கள். இப்போ இது எல்லாமே பென்சில்ட்டு போட்டுக்கோங்க. திரும்ப அதோட அழிச்சிடலாம். இதையும் பென்சில்கிட்ட போடுங்க, இதையும் பென்சில்கிட்ட போடுங்க. வேலை முடிஞ்சோடனே அழிச்சிடணும், க்ளீனாக ஆயிடும். இப்போ மேலே உள்ளதை காப்பி பண்ணுறேன் நான். 2x ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டோம் 2x ஸ்கொயர். அந்த 2x ஸ்கொயரை அப்படியே இங்கே காப்பி பண்ணி எழுதிக்கணும். எழுதியாச்சு. இப்போ இந்த அடுத்த டேர்ம் எழுதுகிறப்ப எகெயின் அதே கான்செப்ட். இதே 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 6 12 எக்ஸுன்னு வந்துடும். 6 12 எக்ஸு. பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 6x ஸ்கொயர். ஃபஸ்ட்டு டேர்ம் 6x ஸ்கொயர். இங்கே எதால் டிவைட் பண்ணமோ அதாலேயே இதையும் டிவைட் பண்ணணும். அது எதுன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இங்கே எதால் டிவைட் பண்ணோம்? 2x ஸ்கொயரால். அதாலே டிவைட் பண்ணுறேன். 1 2 is 2, 3 2s are 6. இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அடிச்சிடலாம். அப்போ கிடச்சிருக்கிறது நமக்கு 3 தான். ப்ளஸ் 3. இங்கே ஒரு ஆட்டை போடணும், இங்கே ஒரு ஆட்டை போடணும். ப்ளஸ் 3. இப்போ பாருங்கள், இந்த 3யை வந்து அப்படியே கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். இந்த அப்படி தானே பண்ணணும். 3 அப்படியே கீழே போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் தான் டிவைட் பண்ணி இந்த 3 நம்ம கண்டுபிடிச்சோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 3யை வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப இது அப்படியே கீழே கிடைக்கும். 6x ஸ்கொயர் பார்த்தே எழுதிடலாம். மைனஸ் 36x ப்ளஸ் 9 அப்படியே கீழே கிடைக்கும். நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். பாருங்கள், 6ல் 6 கழிச்சா 0, 36 மைனஸு, இங்கே ப்ளஸ் 36 0 ஆயிரும். ப்ளஸ் 9 மைனஸ் 9 0 ஆயிரும். 0 வந்தோடனே நம்ம சம் முடிஞ்சிட்டு. நான் இது அப்படியே பார்த்து தானே எழுத சொல்லி கொடுத்தேன், தப்பு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக. சரி, அது எப்படி வந்ததுன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். இந்த என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் அப்படியே கீழே போடணும்னு சொன்னோன்னா கீழே போட்டாச்சா. இப்போ 3 எத்தனை? 9 வந்திருக்கா. 12 இன்ட்டு 3, 1 12 12, 12 24, 12 36. 36 எக்ஸ் போட்டிருக்கோமா. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. 2 3 6. இதாக இருக்குது பாருங்கள், 6. 2 3 6 எக்ஸ் ஸ்கொயர். இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ். அதனால் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இந்த ஆன்சர் இங்கே என்ன கிடச்சிருக்கோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. இதில் ஆன்சர் வந்து நீ எழுதிடணும். ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு போட்டு இப்படி போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. இப்படி போட்டால் மாடுலஸ்னு அர்த்தம். இப்படி போட்டால் மாடுலஸ்னு அர்த்தம். மாடுலஸ்னால் என்னென்னா மைனஸ் ப்ளஸ் 2 வந்தாலும் எந்த இதுவும் சேஞ்ச் ஆகாதுன்னு அர்த்தம். மைனஸ்னாலும் அதான், ப்ளஸ்னாலும் அந்த மாதிரி. அப்போ ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு மாடுலஸ் போட்டு இதை மாடுன்னு வாசிக்கலாம், தமிழில் மட்டுன்னு வாசிக்கலாம். இட்டு, இங்கிலீஷில் MOD மாடு. உள்ளே வந்து இங்கே பார்க்குற அதை அப்படியே எழுதிடணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. இந்த மாடுக்கு மீனிங் என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு பேர். இந்த மாடுக்கு மீனிங் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இது சிம்பிளாக இப்படி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. திரும்ப நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொடுத்துருக்குற கொஸ்டின் ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பவர் 4, பவர் 3, பவர் 2, பவர் 1, ஒன்றுமே இல்லைன்னா பவர் 1 வெறும் நம்பர் உள்ளே அப்படியே எழுதிட்டேன். இப்போ பவரில் பாதி போடணும்னு சொன்னேன். எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு, 2 இடத்துலையும் போடணும். இங்கே உள்ளதை 2வால் மல்டிப்ளை பண்ணி அடுத்ததில் எழுதணும். எழுதியாச்சு.
திரும்ப இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். நம்பரை டிவைட் பண்ணணும். எக்ஸுலாம் இருக்கிறத வந்து பவரை சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுறணும். போட்டாச்சு. இங்கே என்ன போடுறோமோ அதை இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். திரும்ப அதே நம்பரை கீழே எழுதி மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அதே தான் வரும். எல்லா கணக்குலையும் இது அதே தான் வரும். எல்லா கணக்குலையும் இதுவும் அதே தான் வரும். போட்டாச்சு. திரும்ப அதே 6 கீழே போடுறப்போ 6 6 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இங்கே மைனஸ் இருந்தாலும் எல்லா கணக்குலையும் இந்த இடம் ப்ளஸ் தான் வரும். ஏன் அப்படின்னா மைனஸை திரும்பியும் போடுவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த இடம் வந்து ப்ளஸ் தான் வரும். நம்ம தான் அதை மைனஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது கேன்சல் ஆயிரும். 46 2ல் 36 போனால் 6x² கிடச்சிரும். மீதி ரெண்டையும் அப்படியே இறக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பு வந்தவுடனே நம்ம இதை பார்த்து அப்படியே கீழே எழுதிட்டு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி 0 போட்டுடலாம். ஆனால் இது எப்படி வந்ததுங்கிறதுக்கு திரும்ப என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 6x² போட்டாச்சு. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 6x² போட்டாச்சு. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 2x² கேன்சல் பண்ணால் நமக்கு 3 கிடைக்குது. அந்த 3 இங்கே எழுதணும். இப்போ இங்கே 6x இருக்குதுல்ல, அதை இங்கே கொண்டு வர்றப்ப இதை அப்படியே எழுதிடணும். இந்த 6ஐ இங்கே கொண்டு வரப்போ திரும்பியும் கான்செப்ட் என்ன சொன்னேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் அடுத்ததில் எழுதணும். அப்போ இதை அடுத்ததில் நம்ம எழுதுகிறப்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 2 12x. நம்ம கண்டுபிடிச்சது 3. இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ இதெல்லாம் பென்சில்ட்டு போட்டுட்டு அழிச்சு விட்றணும் இதை. அப்போ நீட்டாக நமக்கு இது மட்டும் கிடைக்கும். இது கிடைக்கும், இது இருக்கும், இந்த இது இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுதான் தேவையான ஆன்சர் வந்து √= போட்டு இதை எழுதிடணும். தேங்க்யூ.